காலையிலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க புதிகம் எஃப்எம் ஸ்டேஷனில். இனியவை என்று வித் மீ ராஜி என் வருண். காலை வணக்கம் டு யூ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராஜி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னு தெரிஞ்சாதான் இன்னும் நம்மளால நல்லா இருக்க முடியுமா அப்படின்னு தெரியும். ஓகே, இன்னைக்கு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்ல. அண்ட் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது நம்மளோட வண்டி தான். அண்ட் அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது ஃபியூவல் தான். அண்ட் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற இந்த பயோ டீசல் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த ஒரே லைனில் ஃபுல் டாபிக் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற பேரில் வண்டியை ஓடிக்கிட்டே இருக்கோம். அது நின்றுச்சுன்னா நம்மளோட பழையப்பே கஷ்டமாயிரும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறேன். 2 நாள் என்னோட வண்டியை நான் சர்வீஸ்க்கு விட்டுருந்தேன். அப்பப்பா என்னோட பிளான்ல ஸ்கெடியூல்லேருந்து எல்லாமே அப்படியே புரட்டி போட்டு பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஃபுல்லா உலகத்துல பெட்ரோலே இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ராஜி? அவ்வளவுதான், அப்படியே நின்றும் ஸ்டக் மெஷின் ஸ்டக் ஆகி நின்ற மாதிரி நம்மளும் ஸ்டக் ஆகி நிற்க வேண்டியதான். அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியல. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு வாழ்க்கைக்கு தேவையில்லாத செல்போன் இல்லைனாலே நம்மளால செயல்பட முடியல. நம்மளால டிராவல் பண்ணக்கூடிய வண்டியே இல்லை, அதுக்காக பெட்ரோல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். ஸோ இதுக்காக பயோடீசல் டே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போறோம் இல்லையா? எஸ், ஆமா. அண்ட் இதை பற்றி நமக்கு நேமை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது. கொஞ்சம் விஷயங்கள் மேபி கெமிஸ்ட்ரியில படிச்சிருந்தா இல்ல டீசல்னா என்ன, பயோ டீசல்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் தானே இருக்குமே தவிர்த்து இது டெக்னிக்கலா என்ன விஷயம், இது இண்டஸ்ட்ரியா இருக்கும்போது இதை எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, இதோட யூசேஜ் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பத்தி கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணி ஆகும். அவர் வந்துட்டே இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு மட்டும் இல்லாம நீங்களே ஒரு ரிசர்ச்லாம் பண்ணி செம்மையா கண்டுபிடிச்ச ஒரு ஜீனியஸா மாறணும் அப்படின்னா முத்திரை கத்துக்கோங்க. பார்க்கலாம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். நாள்தோறும் ஒவ்வொரு முதிரையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்க இருப்பது மணிக்கண் முதிரை என்ற ஒரு மணியான முதிரை. இந்த முதிரையின் மூலம் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று பார்த்தால், தொண்டை புண் சரியாகும், தொண்டையில் அலர்ஜி சரியாகும், தொண்டையில் வீக்கம் குறையும், திக்குவாய் குணமாக உதவி புரியும், காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் சரியாகும், முக்கியமாக முகம் மற்றும் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குணமாக்கும். இந்த முதிரைக்கு பெயர் மணிக்கண் முதிரை. இந்த உள்நாக்கு அலர்ஜியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தனியாக ஒரு முதிரை இருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய புண்கள் தீர்வதற்கு இந்த முதிரை உபயோகமாக இருக்கும். இந்த முதிரையின் பெயர் மணிக்கண் முதிரை. எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய இடது கை பெருவிரல் இருக்குது. இந்த இடது கை பெருவிரலில் வலது கையினுடைய ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் கொண்டு அந்த நகம் இருக்குது பாருங்கள். இந்த பெருவிரலினுடைய நகம் இருக்குது. இந்த நகத்தினுடைய 2 பக்கத்திலும் இப்படி பிடிச்சிக்கணும். அதாவது உங்களுடைய கையை இப்படி மூடிக்கணும். இந்த மாதிரி மூடிட்டு இடது கை பெருவிரலினுடைய நகத்தினுடைய பக்கவாட்டில் இப்படி 2 விரல்களால் மெதுவாக இப்படி பிடித்து இப்படி வச்சுக்கணும். இதை உங்களுடைய நெஞ்சு பகுதியில் இந்த விரல்கள் இருக்க வேண்டும். இந்த முதிரைக்கு பெயர் மணிக்கண் முதிரை. இந்த முதிரை இப்படி கொஞ்ச நேரம் இப்படி பிடிச்சிட்டு இருந்தீங்கனாலே உங்கள் தொண்டை பகுதியில் ஒரு குறுகுறுப்பு தெரியும். உங்கள் தொண்டையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் இந்த முதிரை உபயோகமாக இருக்கும். நோய் தீர்வதற்கு மிக்க பலனளிக்கக்கூடிய ஒரு முதிரை. முக்கியமாக அந்த தொண்டை புண் கரகரப்பாக இருக்கும், தொண்டையில் அப்படியே அறுக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாமே இந்த முதிரை செஞ்சிங்கன்னா சரியாகும். ரொம்ப நேரம் பேசுகிறவங்க அல்லது ஒரு பாடல் தொழிலில் இருக்கிறவங்க, மேடை பேச்சாளர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த முதிரை ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வெளியூர்கள்லாம் அடிக்கடி பயணம் போகிறோம். முதலையெல்லாம் பயணம் என்பது மிகவும் குறைவு. இன்று பயணிக்காமல் இருப்பது மிகவும் குறைவு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. பயணம் மேற்கொள்ளும் பொழுது சில இடத்துல தண்ணி சேராது அல்லது உணவுகள் ஒத்துக்கொள்ளாது. நம்மளுடைய இரைப்பையிலிருந்து அந்த ஒரு மாதிரியான நெஞ்சு எரிச்சல் தொண்டையை புண்ணாக்கிவிடும். சில சமயம் பல்லில் ஏற்படக்கூடிய அந்த கேவிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது கூட நம்மளுக்கு தொண்டை அலர்ஜி ஏற்படுத்தும், தொண்டையில் புண்ணு ஏற்படுத்தும். அதெல்லாமே இந்த முதிரை மூலமாக உங்களுக்கு சரியாகும். இந்த முதிரைக்கு பெயர் மணிக்கண் முதிரை. எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். மறுபடியும் உங்களுடைய இடது கையில் தண்டுவட முதிரை வைத்து 4 விரல்களையும் உள்ளங்கையில் இறுக்கமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெருவிரலை லேசாக மடக்கி வச்சுக்கோங்க. வலது கையில் 3 விரலை உள்ளங்கையில் வைத்து ஆள்காட்டி விரலும் பெருவிரலையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இடது கையினுடைய பெருவிரலினுடைய நகத்தினுடைய பக்கவாட்டில் வலது கையினுடைய பெருவிரலும் ஆள்காட்டி விரலையும் வைத்து இப்படி ஒரு மிதமான அழுத்தம் கொடுத்து ஒரு துடிப்பை உணர வேண்டும். நம்ம இந்த முதிரை சரியாக செய்கிறோம் அப்படின்னா ஒரு 2-3 நிமிடம் கழித்து 3 இடத்தில் துடிப்பு தெரியும். 1 இடது உள்ளங்கை, 2 வலது உள்ளங்கை, 3 இடது மணிக்கட் இந்த பெருவிரலினுடைய பக்கவாட்டில். துடிப்பு வந்த அடுத்த மறாவது நிமிடம் உங்களுடைய தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த குறுகுறுப்பு குறைய ஆரம்பித்துவிடும், வீக்கம் குறையும். இரவு படுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியில் வாய் கொப்பளிச்சிட்டு படுத்துட்டு இந்த முதிரையை நீங்கள் பயன்படுத்தினா நாள்பட்ட தொண்டை புண்கள் கூட சரியாகும்.
பொதுவாக வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, அதாவது வந்து கற்றுக்கிறது இல்லை கற்றுக்கோங்கன்னு சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிற தேர்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ என்னதான் வந்து முத்திரையை வந்து பாருங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஈடுபாடாக அந்த மாதிரி முத்திரையெல்லாம் வந்து செய்வீங்க? என்கிட்ட ஒரு கொஸ்டினாக கேட்குறீங்களா? ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இது வந்து மேபி ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம். பட் டெய்லி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி பார்த்தா தானே எப்படி இருக்கு. எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ இதை செஞ்சா தானே உனக்கு தெரியும், செய்யறதுக்கு முன்னாடியே நான் முடியாதுன்னா அது என்ன பற்றி தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பார்க்கும்போது நல்லா இருக்கு, இதை பண்ணி பார்க்கும்போது அதோட ப்ளஸஸ் என்ன அப்படின்றத இன்னும் நல்லா புரிஞ்சுக்கவே முடியுது. அதாவது நான் பண்ணி பார்க்கலேன் மேல் பண்ணி பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் எதுவும் குழம்பிட வேணாம். ஒரு குட்டி பிரேக்கில் இதை பற்றி நம்ம பேசி நான் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறேன். புதிய FM ஸ்டேஷனில் இனியவை என்று வெல்கம் பேக். இது உங்கள் புதிகம் FM இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண் ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்துட்டீங்க. ஓகே, இப்போ வந்து ரிலாக்ஸ்டா இருக்கீங்களா? நோ மோர் டவுட்ஸ்? நோ, ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தாலும் பாத்தீங்கன்னா த்ரோட்ல சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் சின்ன வயசுல வந்து த்ரோட்ல ப்ராப்ளம் வந்தா எங்க வீட்ல வந்து அவ்வளவுதான் ரொம்ப பதறி போயிடுவாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்திலோட பார்க்கலாம், பேரண்ட்ஸ் கிட்ட அவங்களுக்கு குழந்தைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருப்பாங்க. பார்த்தா அது ஒரு இருமல் சளியா தான் இருக்கும். பட் எனிவே வந்து எல்லாரோட பேரண்ட்ஸ்க்கும் அவங்களோட கிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் தான். கொஞ்சம் தானே எப்பவுமே அது ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான். ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான் இருந்திருக்கும், பட் ஆனாலும் வந்து அது மலை போல பார்த்து ஓகே அந்த ஒரு கன்சர்ன் இருக்கிறது தப்பே கிடையாது. மித்த விஷயத்துல எல்லாம் நம்ம ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி ஓவர் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து மேபி தப்புன்னு சொல்லலாம். பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப தாம்தூம்னு ஆடுறதோ இல்ல கவலைப்படுறதோ வந்து தப்பே கிடையாது. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கோம், என்ன ப்ராப்ளம் வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கான இருமல். இது வந்து பாக்குறதுக்கோ இல்ல கேட்கறதுக்கோ ஒரு சாதாரண விஷயம் தான். நமக்கான இருமல் வரும்போது மேபி சாதாரண விஷயம் தான். பட் ஒரு குழந்தைக்கு வரும்போது அது கண்டிப்பா வந்து கவனிக்க வேண்டிய பாத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் சித்த வைத்தியத்துல வேற எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லாம நேச்சுரலா ட்ரீட் பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்றதுக்கு வந்துட்டாங்க. ஓகே, குழந்தைகளுக்கான இருமலுக்கான தீர்வை சொல்ல போறாரு நம்ம சித்த வைத்தியர் வருண். பார்க்கலாம். நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு குழந்தைகளுக்கான இருமல் நோயை எப்படி நம்ம வந்து சித்த மருந்துகள் மூலமாக குணமாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக குழந்தைகளுக்கான இருமல்ங்கிறது முக்கியமான கிருமி தாக்குதனால் ஏற்படும், அதாவது இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். நோய் எதிர்ப்பு திறன் குறைந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் மூலமாக பக்கத்தில் யாருக்காவது இருக்குது, இல்லை அந்த ரூமில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது இருக்குது, இல்லை பள்ளி செல்லும் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா பள்ளியில் யாருக்காவது இருமல் இருக்குன்னா அவங்களுக்கும் அந்த கிருமி தாக்குதல், பாக்டீரியா இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த கிருமி தாக்குதல் மூலமாக தான் இந்த இருமல் வந்து முதன்மையாக ஏற்படும். இப்போ பிறந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவாக வந்து தாய்ப்பால் மட்டும், அதாவது தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் அந்த 6 மாத காலத்திற்கும் எந்த ஒரு கிருமி தாக்குதலும் எதுவுமே பண்ணாது. இந்த தாய்ப்பால் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை குழந்தைகளுக்கு வந்து எந்த நோயும் அண்டாமல் பாதுகாக்கும். அந்த 6 மாதம் வரைக்கும் இயல்பாக தாய்ப்பால் குடித்த குழந்தைய பார்த்தீங்கனாலே நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு திறனோடு தான் இருக்கும். அதற்கு வந்து எந்த ஒரு கழிச்சலோ இல்லை இந்த மாதிரியான வாந்தியோ இல்லை குமட்டலோ இருமலோ வயிறு சார்ந்த பிணிகளோ எதுவுமே வராமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்கும். ஒருவேளை அந்த தாய்ப்பால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு 6 மாதத்துக்குள்ளாகவே இந்த இருமல் இருக்குதுன்னா அதற்குரிய மருந்துகளை வந்து நம்ம வீட்டிலேயே தயார் செய்து கொள்ள முடியும். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய துளசியாக இருக்கட்டும் இல்லை ஓமோலியாக இருக்கட்டும், இப்போ 6 மாத குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நேரடியாக அந்த சாரை கொடுக்காம பிட்டவியல் செய்து அந்த சாரை கொடுக்கலாம். பிட்டவியல்ங்கிறத நம்ம இட்லி கூப்பிட்றதுக்குள்ள அந்த இலையை போட்டு வேக வச்சு அப்போது அதுக்கு பிறகு அந்த சாறு எடுத்து கொடுத்தீங்கன்னா நேரடியாக அந்த சாரோட வேகம் இருக்காது. அந்த குழந்தைகளுக்குரிய நொதிகள் கம்மியாக தானே இருக்கும். குழந்தைகள்னு சொல்லும்போது அதற்குரிய ஜீரணிக்கத்தன்மை எல்லாமே கம்மியாக தானே இருக்கும். அதற்கேற்ற வகையில் இந்த பிட்டவியல் செய்து கொடுக்கும்போது அதன் சாரத்தோட வேகமும் கம்மியாக இருக்கும். மருந்துன்னு பார்க்கும்போது ஆடாதோடைய மணப்பாகு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். எல்லா வகை குழந்தைகளுக்கும் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான மருந்து அந்த ஆடாதோட மணப்பாகு வச்சுக்கணும். இந்த ஆடாதோடைய மணப்பாகு செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஆடாதோட இலையை சாறு எடுத்து கருப்பட்டியை காய்ச்சிக்கிட்டு அந்த பாகுபாதத்தில் ரெண்டையும் கலந்து எடுத்து இறக்கி வச்சிட்டோன்னா அதுதான் ஆடாதோடைய மணப்பாகு. இந்த ஆடாதோடைய மணப்பாக ஒரு 5 மில்லி அளவு குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஒரு அரை டம்ளர் சுடுதண்ணியில் கலந்து கொடுத்தீங்கனாலே இந்த 1 வயசு குழந்தைக்கு வரக்கூடிய இருமல் முற்றிலுமாக குணமாகும். பெரியவங்களாக இருந்ததுன்னா அதாவது ஒரு 10 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்ததுன்னா ஒரு 2 மூடி அளவு, ஒரு 10 மில்லி அளவு அந்த ஆடாதோடைய மணப்பாக 3 வேளையுமே ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 6 வேளை வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு 3 வேளையை எடுக்கும்போது இந்த குழந்தைகளுக்கான இருமல் வந்து முற்றிலுமாக குணமாகும். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா இண்டிலை, தூதுவளை, இசங்கு, திப்பிலி, கண்டங்கத்திரி, சுக்கு இது எல்லாம் கலந்த பொருட்களை வந்து சமாளம் எடுத்துட்டு அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக கொடுத்தா கூட இந்த இருமல் வந்து உடனடியாக நிற்கும். தேரர் வந்து இதை வந்து சவால் விட்டு கூறியிருப்பார். இதை ஒரு தரம் குடிச்சிங்கனாலே இருமல் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவார். அந்த மாதிரியான இருமலுக்கு இயல்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய நிறைய சித்த மருந்துகள் இருக்குது. குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தலாம். நோய் இல்லாத நாட்களில் வந்து நெல்லிக்காயை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். பெரிய நெல்லிக்காயை கொடுக்கும்போது இயல்பாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இது எல்லாமே பயன்படுத்தி நோய் எதிர்ப்பு திறனை இயல்பான முறையில் தூண்டி அந்த கிருமிகளுக்கு எதிராக செயல்பட வச்சு குழந்தைகளுக்கான இருமலை நம்ம வந்து எளிமையான சித்த வைத்தியத்தின் மூலமாக குணப்படுத்திக் கொள்ள முடியும்.
எப்போவுமே வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஸ்டேஜில் கிளியர் பண்ணிடுறது நல்லா சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து சித்த வைத்தியத்தில் வந்து ஒரு தீர்வெல்லாம் தேடுறதுக்கு முன்னாடி உணவே வந்து மருந்தாக மாறிட்டா வந்து இந்த மாதிரி இருமல் எந்த பிரச்சனையுமே இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி தான் ஒரு சூப்பரான ரொம்ப இயற்கையான ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல வராரு புதுச்சேரி சரவணன் அவர்கள். அப்படி சொல்லக்கூடிய விஷயம் தான் பார்த்தீங்கன்னா பசுமை அலங்கார சுவைநீர். இதெல்லாம் சும்மா சூப்பராக ஃபேன்சியாக இருக்குது. அந்த இன்க்ரீடியன்ஸ் தான் என்னென்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஓகே, அது வந்து பார்த்துட்டே வந்துடலாம். பிகாஸ் வந்துட்டு நம்ம பேர் புதுசாக சொல்கிறோம். மேபி ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இல்லை வேற எங்கெங்கேயும் இருந்தாலும் வாங்கிட்டு வரணுமோ அப்படின்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல. அதுக்கு பதிலாக பார்த்துட்டே வந்துடலாம். ஆனால் நான் ஒரு கெஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக இதில் ஜிஞ்சர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு பசுமை அலங்கார சோய்நீர் கிரீன் ஃபேண்டசி ஜூஸ். இது எப்படி செய்யலான்றதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். கேரட் பொடியாக நறுக்கியது, இஞ்சி பொடியாக நறுக்கியது, வெள்ளரிக்காய் பொடியாக நறுக்கியது, உப்பு தேவையான அளவு, பனங்கள் கண்டு, தேன் பால் அல்லது வெள்ளைப்பாகு, புதினா, அரிகீரை. முதல்ல அரிகீரை கொஞ்சம் போட்டுக்கிறோம். அடுத்தது வாசனைக்கு தான் இந்த புதினா, வாசனை மின்ட் சுவைக்காக இந்த புதினா. இந்த எல்லாத்தையும் சேர்த்து பைண்ட் பண்ணக்கூடிய கரகரப்பு சுவை இந்த இஞ்சியில் இருக்குது. அதனால் இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கிறோம். எல்லா சுவையும் இந்த இஞ்சி கூட போட்டுனா பைண்ட் பண்ணி கொடுத்துரும் கரகரப்போட. அதில் இஞ்சி தூள் போட்டுக்கிறோம். கேரட் போட்டுக்கிறோம். கேரட் வந்து கிழங்கு சேர்ந்த பீட்டோ கேரட்டின் உள்ள காய்கறி. அடுத்தது நீர் சத்து அதிகம் உள்ள தாது, அதாவது இயற்கை தாது பெருக்கி இது உள்ள வெள்ளரிக்காய் போட்டுக்கிறோம். ஒரு சிட்டிகை உப்பு, இந்த சுவையெல்லாம் மாற்றி உப்பு சுவையாக்கக்கூடியது உப்பு. கொஞ்சம் பனங்கள் கண்டு போட்டுக்கிறோம். ஒரு 10 அல்லது 20 சொட்டு தேன் பால் அல்லது வெள்ளைப்பாகு ஊற்றிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு 50 ml அல்லது 100 ml தண்ணி போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணியில் ஊற்றிக்கிறோம். அது முதல்ல சட்னி மாதிரி நல்லா அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றினா இந்த முழு காய்கறிகள் கீரைகள் எல்லாமே வந்து முழுசாக அரைஞ்சி ஜூஸ் கணக்கு வந்துடும். நம்ம வடிகட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வகையான ஜூஸ்லாம் வடிகட்டாமல் குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். இது எதையுமே வந்து நம்ம இயற்கையாக சாப்பிடக்கூடிய இனிப்புலையோ இயற்கையாக சாப்பிடக்கூடிய காரத்துலையோ உப்புலையோ இருக்காது. எல்லாமே மென்மையாக எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். இந்த ஜூஸ் வந்து ரொம்ப நல்லது. இப்போ பசுமை அலங்கார சுவைநீர் தயாராக இருக்குது. இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். இது வித்தியாசமான சுவையில் இருக்கும். எந்த காய்கறியில் இல்லை என்ன கீரையில் பண்ணது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லது. விருந்தினர்களுக்கு இதில் மேலே கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஜில்லுன்னு ஆக்கி அதை குளிர்பானமாக இது கொடுக்கலாம். மேலே கொஞ்சம் பனங்கள் கண்டு தூவி ஒரு ஐஸ் கட்டியை வந்து பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சு விட்டோம்னா 2 நிமிஷத்தில் குளிர்ச்சி ஆகிடும். மேலே கொஞ்சம் பனங்கள் கண்டு தூவி கொடுக்கும்போது ரொம்ப சுவையாக எதில் பண்ணது கண்டுபிடிக்க முடியாது. நல்லா இனிமையாக சாப்பிடுவாங்க. வேறு ஒரு புத்துணர்வு மிக்க பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. பரவாயில்லையே வருண், கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்களே. எனக்கு இது வந்து குக்கிங் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஃபேவரட். நான் நல்லா சமைப்பேன். ஆனால் எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப கோவமாக வரும். நம்ம சமைச்சு ஆசையாக வந்து நம்ம அப்பா அம்மாக்கோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்து கொடுக்கும்போது அதை கரெக்டாக வந்து ரசித்து சாப்பிடவே மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ருசிச்சு சாப்பிட்றவங்களை நல்லா டிஸ்டர்ப் பண்ணி ரசிச்சு சாப்பிட்றாங்க கேட்டால் கடுப்பு தான். இல்லை சில பேர் ருசிச்சு கூட சாப்பிட மாட்டாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு கடகடன்னு ஏதோ சாப்பிடணும் அப்படின்ற கடமைக்கோ இல்லை விதியேன்னு சாப்பிட்டுட்டு போவாங்க. இந்த மாதிரி சாப்பிட்றவங்களை பார்த்தாலே எனக்கு வந்து கோவமாக வரும். பிகாஸ் நான் வந்து பயங்கரமாக ரொம்ப பிரியர் இந்த சாப்பாடுக்கெல்லாம் வந்து நல்லா ரசிச்சு அதுல என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரசிச்சு சாப்பிடுவேன். அப்பதான் இந்த உடம்புல ஒட்டுமா. ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷன்லாம் அடங்கணும், கொஞ்சம் நார்மல் ஆகணும் நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க குடிக்க வேண்டியது பசுமை அலங்கார சுவைநீர். குடிச்சிட்டு வந்துடலாமா? ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாமா? நான் உங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கான டைம் குடிச்சு வந்துடலாம். நீங்க கேட்டு இருக்கிறது புதிய எஃப்எம் இனியவை என்று.
வெல்கம் பேக் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணுறது இனியமான நிகழ்ச்சி. இந்த காலை வேளையில் வித் யூ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான ரெகுலர் ஃப்ரெண்ட்ஸான வருணன் ராஜி கூட. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறையன்பா ஐஏஎஸ் சார் வந்து ஹிந்தி படத்துலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து பேச போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி படத்தில் இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டில் கூட தத்துவம்லாம் சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்க பசங்களுக்குலாம் வந்து மேக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஏக்கு தோ தீன் அப்படின்னு ஒரு பாட்டு கூட வந்து எப்படிப்பட்ட பாட்டை எப்படி நீங்கள் லிங்க் பண்ணீங்க பார்த்தீங்க. பட் ஹிந்தி மூவிஸ் மட்டும் கிடையாது, நம்ம தமிழ் மூவிஸ் வந்து நம்ம விட்டு கொடுக்க கூடாது. எல்லா படங்களையுமே வந்து ஒரு சில விஷயங்கள் ஒரு சில படங்கள்ல வந்து நெகட்டிவா போர்ட்ரே பண்ணாலும் கூட சில விஷயங்கள, பட் நிறைய படங்கள்ல நிறைய கருத்துக்கள் வந்து நல்ல கருத்துக்களா வந்து மக்களுக்கு கொண்டு சேர்த்துக்கிட்டே அதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, பாத்தீங்கன்னா வந்து புக்ல இருக்க விஷயம் இல்ல எங்கேயோ கேட்ட ஒரு விஷயம், வரலாற்றில் நடந்த ஒரு விஷயத்துல இருந்து ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய தகவல்களோட கொடுப்பாரு நம்மளோட இறையன்பா ஐஏஎஸ் சார். அப்படிதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவர் ஹிந்தி படத்துல இருந்து ஒரு விஷயத்தை பத்தி எடுத்து பேச போறாரு. பார்க்கலாம். நீதியரசர் நாகமுத்து அவர்களை வந்து அண்மையில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அப்போ அவர் அவங்க ஊருக்கு போனப்போ நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி என்கிட்ட சொன்னார். என்னென்னா, நீங்கள் தஞ்சாவூர் சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வாத்தெல்லாம் நிறைய பேர் மேய்ப்பாங்க. இந்த வாத்துகள் வந்து இந்த நெல் வயல்களில் அப்படியே போய் அங்கே இருக்கக்கூடிய புழுக்களெல்லாம் சாப்பிடும். இது வந்து தண்ணி போயிட்டுருக்கும்போது புழுக்களை சாப்பிடும். அப்புறம் வந்து அறுவடை பண்ண பிறகு அந்த கீழே உதிர்ந்த அந்த நெல் மணிகளை சாப்பிடும். அப்போ ஒரு வாத்து மேய்க்கிற ஒரு ஜோடிகளை அவர் பார்த்துருக்கார். நம்ம கூட பார்க்குறோம், நம்ம போகிறோம், வாத்துக்களை பார்க்குறோம், அது நீந்துது அழகாக இருக்குன்னு பார்க்குறோம். வாத்து மேய்க்கிற ஒருத்தர் வந்து அங்கேயும் இங்கேயும் போகிறாரு, பார்க்குறோம். அதுக்கு மேலே நம்ம வந்து விசாரம் பண்ணுறதில்ல. இந்த வாத்து மேய்க்கிறவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? இந்த பார்னு ஒரு கதை, ரொம்ப அற்புதமான படம், நஸ்ருதீன் ஷா நடித்த ஹிந்தி படம். அதில் வந்து இந்த ஒரு மாநிலத்தில் ரொம்ப அடக்குமுறை இருக்குது அப்படின்னு அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக கல்கத்தாவில் போய் கர்ப்பிணி மனைவியை வச்சுட்டு படாத பாடுபடுவா. அப்படி இந்த நாயகன் என்னென்னமோ வேலை பார்த்தா எதுவுமே கிடைக்காது. கடைசியில் வந்து இந்த பன்றிகளை வந்து இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். பார்னா கடக்கிறதுன்னு அர்த்தம். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பன்றிகளை கொண்டு போய் சேர்த்தோன்னே அவனுக்கு ஒரு பன்றிக்கு ஒரு அணா வீதம் அவனுக்கு கூலி கிடைக்கும். அதை வச்சு அவன் வாழ்க்கையை தொடங்குவான், இங்கே செட்டில் ஆகிட்டான் அப்படிங்கிறது தான் அந்த கதை. நம்ம என்றைக்காவது இந்த பன்றிகளை ஓட்டிகிட்டு போகிறாங்களே, இவங்க வாழ்க்கை எப்படி? சில நேரங்களில் அந்த பன்றிகளுடைய வாழ்க்கையை விட மோசமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அப்போ நம்ம வந்து இந்த வாத்து மேய்க்கிறவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, காலையில் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் அந்த தோசை கொஞ்சம் ஆறி போயிருந்தால், அந்த சாம்பாரில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால், அந்த சட்னியில் கொஞ்சம் உப்பு கூட இருந்தால் எவ்வளவு கோபம் வருது நமக்கு. அந்த வாத்து மேய்க்கிறவங்கள பற்றிலாம் நம்ம சிந்திச்சிருக்கோமா? அப்போ அவர் பேசியிருக்காரு. அது எப்படின்னா, வெள்ளூர் சைட்லேருந்து ஒருத்தர் அவர் என்ன பண்ணார், 800 வாத்து குஞ்சு வாங்கி கொடுத்துட்றாரு. அது கேரளாவில் போய் வாங்கி கொடுக்குறாரு. 1,50,000 ரூபாய்க்கு 800 வாத்து குஞ்சு வாங்கி கொடுக்குறாரு. இவங்க இந்த கப்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து அப்படியே வராங்க, ஏதோ ஒரு வயல் காலியாக இருக்கிற இடத்துல ஒரு டென்ட்டு மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு, யாரும் அதை தடுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் நல்லதான் புழுவெல்லாம் சாப்பிடுதுன்னு விட்டுறாங்க, யாரும் வேணான்னு சொல்கிறதில்ல. அங்கே இந்த 800 குஞ்சுகளை வச்சுக்கிட்டு அவங்க தே ஸ்டார்ட் தர் லைஃப். இப்போ இந்த ஆடுகள், இந்த வாத்துகள் என்ன பண்ணுதுன்னா, அதை பழக்கிறாங்க அவங்க. அது பழக்கினோன்னே அது கரெக்டாக ஒரு வழியில் போய் நீந்திட்டு கரெக்டாக வருது. சாயந்தரம் அங்கேருந்து சொன்னோன்னே அது கரெக்டாக அப்படியே வந்துடுது. அப்படி வளர்க்கும்போது சமயத்தில் ஏதோ ஒரு வயலில் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டா, கிரெயின்ஸ் எல்லாம் சாப்பிட்டா 1-2 அடி போட தான் செய்வாங்க. அதை நாங்கள் வாங்கிக்க தான் செய்கிறோம். ஒன்றும் படிக்கலை, ஒன்றும் இல்லை. உங்கள் பையன் என்ன பண்ணுவான்? அவனும் இதே மாதிரி வாத்து மேய்க்கிறது தான். ஒரு பரிதாபகரமான நிலைமை. அவங்களுக்கு வீடுன்னு ஒன்று கிடையாது. இது மாதிரி மாறி மாறி ஊராக போய் வாத்து மேய்க்கிறது. இப்போ இந்த வாத்துங்க வந்து ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு ஒரு முட்டை போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முட்டையெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அந்த முதலாளி ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், அந்த 1,50,000 ரூபா கொடுத்தாரு, அவர் வராரு. அவர் வந்து இந்த முட்டையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு 4,000 ரூபாய்க்கு விற்கிறாரு. 50 பைசா அவர் எடுத்துக்கிறாரு. இந்த எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த லோனில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. மீதி 4 ரூபாய் இவங்க கணக்கில் வைக்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அப்பப்போ கொஞ்சம் பணம் இவங்க சாப்பிட்றதுக்கெலாம் கொடுக்குறாங்க. மின்சாரம் ஒன்றும் கிடையாது.
அப்போ எப்படி நீங்கள் வந்து நைட்லலாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சும்மா ஒரு ஹரிக்கேன் லேம்ப் மாதிரி வச்சுருக்காங்க. நைட்டில் எப்படி வெளியெல்லாம் போவீங்க அப்படின்னா, இந்த பேட்ரி இருக்குது இல்லை அப்படின்னு, இந்த டார்ச் லைட் இருக்குது பாருங்கள், அது ஒரு டார்ச் லைட்டை வச்சு அப்படியே அங்கே வெளியே போகிறது பிடிக்கிறது. சரி, சமயத்தில் 1-2 வாத்து செத்து போயிட்டா என்ன பண்ணுறது? 1-2 செத்து போனால் அது நஷ்டந்தாங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஏதாவது நோய் வந்து ஒட்டு மொத்தமாகவே வாத்துங்களாம் செத்து போயிட்டா அது முதலாளி புரிஞ்சுக்குவார், கடனை தள்ளுபடி பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக குஞ்சு வாங்கி கொடுத்துடுவார். அந்த ஆள் பாருங்கள், அவர் ஒரு மனுஷன், அவரும் நல்ல மனுஷன்தான். நமக்கு சினிமாவில் காமிக்கிற மாதிரி ஒரு மோட்டர் பைக்கில் வர வில்லன் இல்லை, அவரும் நல்ல மனுஷன்தான். அவர் 1.5 லட்ச ரூபாய் கேன்சல் பண்ணிடுவார். 3 வருஷம் ஆனவுடனே இந்த கடன்லாம் இது பண்ண பிறகு இந்த வாத்துக்களை கொண்டு போய் அவங்க கறிக்கு விற்கிறாங்க பாருங்கள், அதுதான் அவங்களுடைய வருமானம். இப்படி தான் இந்த வாத்து மேய்க்கிறவங்க தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்க. ஆனால் நம்மெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படணும். நமக்கு வந்து இயற்கை எவ்வளவோ வசதிகளை கொடுத்துருக்கு, நம்மளால் படிக்க முடியுது, நம்ம நல்ல பவர் அனுபவிக்கிறோம். பவர்னால் நான் சொல்கிறது, நமக்கு மின்சார விளக்குகள் இருக்குது, படிக்கிறோம், வசதியாக இருக்கும், பாம்பு பூரா இல்லாத இடத்துல தங்குறோம், நல்ல சாப்பாடு கிடைக்கிது, நல்ல தண்ணீர் கிடைக்கிது, நல்ல வாழ்க்கை கிடைக்கிது. இதுக்கு நம்ம என்றைக்காவது நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா? இது போதும்னு நினச்சிருக்கோமா? இன்னும் வேணும், இன்னும் ஒரு பெரிய வீடு வேணும், இன்னும் ஒரு பெரிய பங்களா வேணும். இப்போ ஒரு கார் வந்திருக்கு, அந்த கார் வந்து அப்படி கதவு திறந்து விட்டுட்டா தானாக சாத்திக்கும், அந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும். இப்படித்தானே நம்ம ஆசைப்படுறோம். இந்த மாதிரி ஆசைலாம் வரும்போது ஒரே ஒரு நிமிஷம் எனக்காக அந்த வாத்து மேய்க்கிறவங்க நினச்சி பார்ப்போம். நம்ம வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப சுகமான வாழ்க்கைன்னு நன்றியுடையவர்களாக இருப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, ஒரு சூப்பரான விஷயம், நிறைய எக்ஸ்பிளனேஷனோட சொன்னாங்க இல்லையா? இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது, பகுத்தச்சாவாக இருந்தது சார். அப்படிதான் சொல்லணும். பார்த்தீங்களா, ஒரு ஹிந்தி மூவி பார்த்துட்டு பேசினாலே அதோட இம்பாக்ட் இவ்வளோ இருக்கு. நம்மளுக்கு அவ்வளோ தானே தெரியும். ஓகே, பொதுவாகவே வந்து ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு மூவியை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக நம்ம கமெண்ட் பண்ணிடும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா, செம்மையாக பண்ணாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப சில விஷயங்கள் நல்லா பண்ணல அப்படின்னா வந்து என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரே வாரத்தில் முடிச்சிடும். ஆனால் அது அந்த ஒரு மூவியை வந்து எடுக்கிறதுக்கு தயார் செய்யறதுக்கு எவ்வளோ ஒரு மெனக்கெடுதல் இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 1000 பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, 2 இல்லை 2-3 நெகட்டிவான விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பாங்க, இல்லை தப்பாக சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் அந்த 1000 ஒதுக்கி வச்சுட்டு இந்த 2-3 மட்டும் நம்ம வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணக்கூடாது. அந்த 1000 பாசிட்டிவான விஷயங்களை வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு வேண்டுகோள். ஓகே, பட் ஆல்டர்னேட்டிவான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு நாளை பற்றி நம்ம பேச போகிறோம். இன்ஃபேக்ட் கிடைச்சிட்டே இருக்க விஷயத்த வந்து கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து ஃபுல்லாக செலவு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைவு கூற ஒரு நாளாக வந்து இருக்க போகுது. ஏன்னா வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல் பற்றி பேச போகிறோம்னா, நம்ம இப்போ இருக்க ஃபியூலை எந்த அளவுக்கு வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கோம், எக்ஸாஜரேட்டடாக அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியுது. பயோடீசல் டே அப்படிங்கிற டே பற்றி பேசுறதுக்காக நமக்கு ஒரு ரொம்ப பெரிய ஜீனியஸான கெஸ்ட் ஒருத்தர் வந்து பேச போகிறார். நிறைய ஆன்சர்ஸ்க்குலாம் வந்து கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சராக சூப்பராக நம்மளுக்கு வந்து புரியுற மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் வந்து எடுத்து சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதுக்கான டவுட்ஸ் வந்து நமக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா அதுக்கான மென்டல் ப்ரிப்பரேஷன் நமக்கு தேவை. அதுக்கு ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா? புதிய FM ஸ்டேஷனில் அது இனியவை என்று வெல்கம் பேக். காலை வேளையில் புதிய FM ஸ்டேஷனில் இனியவா என்ற நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு பயோடீசல் டே அப்படிங்கிறனால இதை பற்றி நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்க, டாக்டர் வி. சிவசுப்ரமணியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். அண்ட் அவரை பற்றி நிறைய இன்ட்ரடக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் அதை கொடுத்துறேன். இஸ் அ டைரக்டர் ஆஃப் டெக், Physiospectrum Environmental Research Center, and also member of expert committee of Ministry of New and Renewable Energy and New Delhi of second generation biofuels, and he is also member of monitoring committee of algae biofuels, Council of Scientific and Industrial Research Center. இது தவிரமா இவருக்கு இன்னும் நிறைய அடையாளங்கள் இருக்குது. ஆனால் அவரே வந்து இது மட்டும் தான் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வியாக கேட்டலாம். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயோடீசல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு ஆசை இருக்குது இல்லையா? கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு கூகுள் சர்ச் பண்ணி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டதே எங்களால் இது வந்து ஒரு நேச்சுரலான வெஜிடபிள் ஆயிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஃபியூவல் அப்படின்ட்டு. பட் அதை தவிர்த்து டீட்டெயில்டாக பயோடீசல்னா என்ன? ஆக்சுவலி நான் முதல்ல டீசல்னா என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். அண்ட் பயோடீசல் டே எப்படி வந்தது? ருடால்ஃப் டீசல் அப்படிங்கிறது தான் இதுக்கு முக்கியமான ஒரு. ஹி வாஸ் பார்ன் இன் ஃப்ரான்ஸில் பிறந்தவர், ஜெர்மனியில் கிராஜுவேஷன் ஆனவர். அண்ட் அவர் வந்து 1900 ஃபஸ்ட்டு டீசல் என்ஜினை வந்து உருவாக்கி அதை வந்து செயல்படுத்தி காமிச்சார். அந்த டேட்டு வந்து ஆகஸ்ட் 10th. அதை வந்து இன்டர்நேஷ்னல் பயோடீசல் டேன்னு கொண்டாடுறாங்க. பட் அவருடைய பர்த்டே வந்து மார்ச் 18th. அதே அமெரிக்கா இப்போ நம்ம நேஷ்னல் பயோடீசல் டேன்னு கொண்டாடுறோம். அப்படி தான் அது ஆரம்பிச்சது. பயோடீசலுக்கும்
இப்போ இருக்கிற டீசலுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ கிடைக்கிற டீசலும் பயோடீசல் தான். ஓகே. ஏன்னா ஒரு காலத்தில் ப்ரீ ஹிஸ்டாரிக் இடத்துல பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் when they died and they got sediment ஆகும்போது பூமிக்கு அடியில் அந்த வெப்பம் அண்ட் ப்ரெஷரில் க்ரூட் ஆயிலாக வந்து கன்வெர்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம அதே ப்ராசஸை வெஜிடபிள் ஆயில் இருந்து அண்ட் ஆல்சோ அனிமல் ஃபேட், அனிமல் ஃபேட்டும் வெஜிடபிள் ஆயில் தான் மேஜர் காம்பனண்ட், அனிமல் ஃபேட்லேருந்தும் எடுத்துக்கலாம். ஓகே. வெஜிடபிள் ஆயில் வந்து ராப்சீட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில், சன்ஃப்ளவர் எல்லா ஆயிலிருந்துமே நம்ம டே டு டே லைஃப்ல உபயோகப்படுத்துகிறத எல்லா எண்ணெயிலிருந்துமே எடுக்கலாம். ருடால்ஃப் டீசல் வந்து முதல்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது he used peanut oil, நம்ம கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணார். பின்னாடி வந்து கடலை எண்ணெய் அப்படியே உபயோகப்படுத்த முடியாது, ஏன்னா எண்ணெய் வந்து ஸ்டிக்கினஸ் இருக்கும், விஸ்காசிட்டி இருக்கும், அதை யூஸ் பண்ணால் என்ஜின் ஜாம் ஆயிரும். அதனால் அதை கன்வெர்ட் பண்ணாங்க, அந்த ஸ்டிக்னஸை எடுக்கிறதுக்கு, அதை வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பண்ணுறதுக்காக. அந்த கன்வர்ஷனுக்கு பேர் டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன் பேர், கெமிக்கல் ப்ராசஸ். அதாவது ஆயிலையும் ஆல்கஹாலையும் ரியாக்ட் பண்ண வச்சு ஃபேட்டி ஆசிட் மீத்தல் எஸ்டர்ஸ் அது மிக்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லலாம். ஓகே. மிக்ஸ் பண்ணி ரியாக்ட் பண்ண வைக்கணும், அது கேட்டலிஸ்ட்லாம் இருக்குது. பட் அந்த டெக்னாலஜி கண்டுபிடிச்சது எப்போ தெரியுமா? 1853. ஓகே. அதாவது 1900க்கு முன்னாடியே அது அந்த டெக்னாலஜி இருக்குது. கன்வர்ஷன் ஆஃப் வெஜிடபிள் ஆயில் இன்டு ஃபேம் ஆர் ஃபேட்டி ஆசிட் மித்தைல் எஸ்டர், தட் இஸ் கால்ட் அது டீசல். அதை வந்து அதுக்கு பிறகு பண்ணி அதுக்கு பிறகு டீசல், ருடால்ஃப் டீசல் கண்டுபிடிச்ச என்ஜினுக்கும் இப்போ இருக்கிற டீசலுக்கும் சம்மந்தமே இல்லை, நிறைய அவ்வளோ இவால்வ் ஆகி வந்திருக்கு. ஸோ அதுதான் டீசலுங்கிறது. ஸோ பயோடீசலுக்கும் ரெகுலர் டீசலுக்கும் வித்தியாசங்கள் ஒன்றும் கிடையாது, எல்லாமே பிளான்ட் ஆரிஜின் தான், ப்ராசஸ் தான் வேறு. ஓகே. டைம் டேக்கன். ஓகே. அண்ட் இதில் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஒரே ஒரு டவுட் வருது சார். இப்போ நம்ம இதுலேருந்து நேச்சுரல் ஆயில்ஸ்லேருந்து எடுக்கக்கூடியது அப்படிங்கிறத எங்களுக்கு புரிய வச்சுருக்கீங்க. பட் நம்ம வந்து சமையலுக்கு வீட்டு உபயோகத்துக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வெஜிடபிள் ஆயில்ஸ், நேச்சுரல் ஆயில்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கும் நம்ம பயோடீசலுக்கும் என்ன சார் வேற்றுமை இருக்குது, என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க சார்? அதான் சொன்னது, சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற அத்தனை ஆயிலையும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பயோடீசலை கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி தான் அமெரிக்காவில் இன்னும் கம்பெனிஸ் இருக்குது, நூற்றுக்கணக்கான கம்பெனிஸ் இன் அமெரிக்கா அண்ட் யூரோப். அவங்க டிபெண்ட் பண்ணுறது கார்ன் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், ரேப்சீட் ஆயில் தான். ஓகே. ஏன்னா அங்கே நிறைய ப்ரொடக்ஷன் இருக்குது, ஃபுட்டு இருக்குது, ஜனங்க கம்மி. ஓகே. நம்ம ஊரில் அதே பண்ண முடியாது. அதுதான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூல்னு சொல்கிறது. அது செகண்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூல்னு ஒன்று வந்தது, நான் எடிபிள் ஆயில்ஸ். அதுதான் இந்தியா போல் கண்ட்ரிக்கு வந்து பொருத்தமானது. நம்ம எடிபிள் ஆயில் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஃபார்மர்ஸுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் எடிபிள் ஆயில் அப்படியே நீங்கள் சந்தையில் வைக்கலாம், அதுக்கு இவ்வளோ விலை. ஓகே. இல்லை பயோடீசல் கம்பெனிக்கு அனுப்புனீங்க, அது அதிக விலை அப்படின்னா எல்லாம் அங்கே தான் அனுப்புவாங்க. ஸோ தி விளைநிலங்கள் வந்து குறைஞ்சிட்டே போகுது நாளுக்கு நாள், மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ஃபுட்டுக்கு வந்து எனர்ஜிக்கு நீங்கள் டைவர்ட் பண்ணிங்கன்னா there will be a ப்ராப்ளம். ஒரு நாள் நீங்கள் டிசைட் பண்ணணும், கார் ஓட்டிகிட்டு போகணுமா இல்லை சாப்பாடு வேணுமா அப்படின்னு வந்துடும். ஸோ there will be a ப்ராப்ளம், கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஃபுட் அண்ட் எனர்ஜி. ஓகே. எது முக்கியத்துவம் விச் இஸ் இம்பார்ட்டன்ட். அதை தவிர்க்கிறதுக்காக செகண்ட் ஜெனரேஷன் பயோஃபியூல்னு கொண்டு வந்து நான் எடிபிள் ஆயில், அங்கே தான் ஜட்ரோஃபா வருது. ஜட்ரோஃபா, பொங்காமியா, மதுக்கா, இது மாதிரி ஆயிலெலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஃபிஷ் ஆயில், இதெல்லாம் சமையலுக்கு உபயோகப்படுத்துறது. அதை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு வந்தது தான் செகண்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூல் வந்தது. தென் கேம் தேர்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூல். ஏன்னா செகண்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூல் கூட நீங்கள் யூ ஹேவ் டு யூஸ் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு தான் க்ரோ பண்ணணும். ஜட்ரோஃபா அப்படி தான் ஃபெயிலியர் ஆச்சு. ஜட்ரோஃபா ஃபெயிலியர் ஆன காரணமே அதுதான். முதல்ல வந்து ஜட்ரோஃபா சஜஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த மாதிரி நிலத்தில் வேணாலும் நீங்கள் வாழ வைக்கலாம், தரிசு நிலங்களில், அக்ரிகல்ச்சர் பாசிபிளே இல்லாத இடங்கள், அப்படி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் அது வளராது. ஜட்ரோஃபாவுக்கு டிப்பிக்கல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வேணும், டிப்பிக்கல் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ், டிப்பிக்கல் வாட்டர், க்ளீன் வாட்டர், ஃபெர்டிலைசர் எல்லாம் பண்ணணும். தென் இட் வில் பிகம் வெரி எக்ஸ்பென்சிவ். ஓகே. அதனால ரொம்ப ப்ராசஸ். அதனால் ஜட்ரோஃபாவுக்கு வந்து நம்ம சீக்கிரமாக குதிச்சிட்டோம். ஜட்ரோஃபா டெக்னாலஜி இப்போ நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க டு மேக் இட் மோர் வயபிள். பட் அது முதல்ல சீக்கிரமாக குதிச்சனால வி ஹேட் அ ப்ராப்ளம். ஓகே. பட் பொங்காமியா மற்ற சீட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், ட்ரீ சீட்ஸ், அதெல்லாம் வயபிள். கர்நாடகா தான் வந்து இதில் முன்னோடி நம்ம இந்தியாவிலே. ஓகே. அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்க 15 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. இன்ஃபேக்ட் கர்நாடகா கவர்மெண்ட்டில் வந்து கர்நாடகா பயோஃபியூல் டெவலப்மெண்ட் போர்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தனியாக கவர்மெண்ட்டே நடத்துது. அதுக்கு ஒரு சேர்மன், அதுக்கு ஒரு பெரிய டீம்லாம் இருக்காங்க.
பயோஃபியல் பார்க்னு ஒன்று பெங்களூரில் இருக்குது. அண்ட் பயோஃபியல் டெவலப்மெண்ட் போர்டு ஆயிரக்கணக்கான ரிமோட் வில்லேஜ் கிராமங்களை வந்து தத்தெடுத்து அடாப்ட் பண்ணி அந்த வில்லேஜுக்கெலாம் வந்து எலக்ட்ரிசிட்டியோடு கிடையாது, அதெல்லாம் அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு சீட்ஸை ப்ரொவைட் பண்ணி ஓகே நீங்கள் வந்து வேஸ்ட்டு ஃபாரஸ்ட்டில் க்ரோ பண்ணுங்க, பன்ஸில் க்ரோ பண்ணுங்க. அண்ட் வி வில் கிவ் யூ எக்ஸ்ட்ராக்ஷன் மெஷின்ஸ், வி வில் கிவ் யூ கன்வர்ஷன் மெஷின்ஸ் அண்ட் ஆல்சோ ஜென்செட். ஓகே, இது வந்து கர்நாடகாவில் நடக்குதா இல்லை தமிழ்நாட்டில் நடக்குது? ட்ரை பண்ணுறாங்க. கர்நாடகாவில் 15 வருஷமாக நடக்குது. ஓகே, கர்நாடகா தான் முன்னோடி இந்தியாவிலே. சரியா சார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அது பெரிய எக்ஸாம்பிள் அது. ஆனால் அதனால் அவங்க வந்து ரிமோட் வில்லேஜில் முன்னாடி எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடத்துல கூட இந்த ஜென்செட் மூலமாக அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுற பயோடீசலை வச்சு லைட் எரியுது. ஓகே, ஆனால் இப்போ எல்லாருக்குமே பரவலாக வந்து இதை பற்றி பேசுகிறப்போ வர ஃபர்ஸ்ட் டவுட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது சார். இப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சாலும் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதாவது வந்து ஒரு வயபிளாக அதை யூஸுக்கு கொண்டு வரது, அதுக்குள்ள வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது தான் டவுட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபியூயல் வந்து அதே இன்ஜினில் சப்போர்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பெரிய கேள்வி. பட் அது வந்து பயோடீசல் அந்த சந்தேகமே வேண்டாம். ஒரு கன்வர்ஷன் ரொம்ப ஒன்றும் பண்ணாமே அப்படி யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து 100% பயோடீசலை யூஸ் பண்ணுறதில்லை. நம்ம வந்து பிளண்டிங் தான் சொல்கிறோம். 20% பிளண்டிங் P20, 10% பிளண்டிங் P10, அந்த மாதிரி தான். B10 B20 பிளண்ட் பண்ணாலே போதும். அது மாதிரி பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணாலே அந்த ரெகுலர் டீசல் வந்து இன்னும் அதிகமான காலத்துக்கு நம்ம கூட இருக்கும். ரெண்டாவது, நம்ம வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு லெவலும் கொஞ்சம் குறையும். ஏன்னா குளோபல் வார்மிங்க்கு மேஜர் ப்ராப்ளமே வந்து நம்ம ஃபாசில் ஃபியூயலை வந்து பேர்ன் பண்ணதுனால தான். ஃபாசில் ஃபியூயல்ங்கிறது நான் சொன்னேன் முதல்ல பயோமாஸ்லேருந்து வந்தது தான். பயோமாஸ் எப்படி வருது? ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகுது. ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகி தட் காட் லாக்ட் இன் த பயோமாஸ் அண்ட் பயோக்ரூட் அண்டர் எர்த் ஃபார் thousands of years. நம்ம அதை தோண்டி எடுத்து எரித்து திருப்பி கார்பன் டை ஆக்சைடு மேலே, அங்கே தான் பிரச்சனையே வருது. ஓகே, ஸோ பயோடீசல் இஸ் நாட் ஓன்லி ஆப்ஷன் ஃபார் அவாய்டிங் ஃபாசில் ஃபியூயல் ஆர் சேவிங் ஃபாசில் ஃபியூயல். குளோபல் வார்மிங்கை வந்து தடுக்க முடியாது, பட் ஓரளவுக்கு கம்மி பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களோட என்ஜின் கன்வர்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கு வந்து சேஞ்சஸ்லாம் நிறைய பண்ண தேவையில்லை அப்படிங்கிற நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு விஷயத்தோட வெற்றி எப்போ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா வந்து அது சிம்பிளாக எல்லாருக்கும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா மாறுறப்போ தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல் அப்படின்னு சொல்லப்படுற இது வந்து இந்த வகையை சேர்ந்தது தானா? எல்லாமே வந்து இந்த வகையை சேர்ந்தது தானா? அப்படி சொல்ல முடியாது. பயோடீசல் இந்த வகையை சேர்ந்தது. பயோ எத்தனால் இருக்குது, பயோ புட்னால் சொல்கிறாங்க, பயோ ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜன் என்ஜின்லாம் வெரி எக்ஸ்பென்சிவ். நீங்கள் உங்களுக்கு கவலைப்படுறது ஹைட்ரஜன் என்ஜினை பற்றி தான் கவலை பண்ணணும். இப்போ வந்து ஹைட்ரஜன் என்ஜினில் நீங்கள் கார் ஓட்டணும்னா த என்ஜின் வில் பி ஆல்மோஸ்ட் லைக் மச் காஸ்ட்லியர் தேன் ஏர்க்ராஃப்ட். அது பட் ஹைட்ரஜன் வந்து க்ளீன் எனர்ஜி. It doesn't put out bad things also. ஆமாம், புட்டனால் கூட எத்தனால் கூட தான். நான் சொன்ன மாதிரி பிரேசிலில் வந்து புட்டனால் எத்தனால் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க சுகர் கேன் தான் மேக்ஸிமம் அவங்க டிபெண்ட் பண்ணுறது. சுகர் கேனில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஆல்கஹாலை தே டைவர்ட் டிபெண்டிங் அப்பான் தி குவான்டிட்டி தே ப்ரொடியூஸ், தே பைஃபர்கேட். அண்ட் த கார்ஸ் தே ப்ரொடியூஸ் இன் பிரேசில் எல்லாமே ஃப்ளக்ஸி கார்னு பேர். ஓகே, they run on alcohol and petrol mix. Okay, any ratio it will take up. Do you mean proper alcohol, sir? Proper alcohol. Okay, but என்னன்னா இந்தியா சொல்ல முடியாது. பட் மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ஆல்கஹாலும் ஒரு ஃபுட்டு தான். நம்ம ஊர்லேயே இப்படி ஆகிட்டு வருது. பட் இருந்தாலும் பிரேசிலை பொறுத்தளவு அவங்க டிபெண்ட் பண்ணுறது ஒரே ஒரு ஃபீட் ஸ்டாக் தான். பட் நமக்கு வந்து அது மாதிரி ஃபீட் ஸ்டாக் கிடையாது. அதனால் we have to depend on different kinds of feed stock. அதில் ஒரு ஃபீட் ஸ்டாக் வந்து ஆல்கே, பாசி. அது கடல் பாசி ஆகட்டும், இல்லை தூய நீரில் வளர்கிற பாசி ஆகட்டும், ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்கிறது, அதை டிபெண்ட் பண்ணுறோம். அதை வளர்த்து க்ரோ பண்ணி சப்ளை பண்ணணும். ஒரு இண்டஸ்ட்ரி நீங்கள் ரன் பண்ணுறதுன்னா ஒரு நாளைக்கு 500 டன் வேணும்னு கேட்குறோன்னா உங்களால் முடியணும். அதுக்கான டெக்னாலஜி இன்னும் டெவலப் ஆகலை. இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எல்லா இடத்துலையும் க்ரோ பண்ணணும். த்ரூஅவுட் இந்தியா க்ரோ பண்ணணும். எல்லா இடத்துலையும் தட்பவெப்பநிலை வேறுபடும், கிடைக்கிற வாட்டர் வேறுபடும், அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வேறுபடும், சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் வேறுபடும். அதனால் ஒரே ஆல்கையை வந்து எல்லா இடத்துலையும் வளர்க்க முடியாது, வாய்ப்பு இல்லை. அதனால் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் கன்சார்ஷியம் ஆர் ஆல்கே யூ ஹேவ் டு செலக்ட். ஓகே, அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு.
ரெண்டாவது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட், அது மிகப்பெரிய ஒரு இது. ஸோ எவ்வளோ என்ன தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் கூட டீசல்னு வரும்போது இருக்கிற டீசலை தான் கம்பேர் பண்ணுவோம் விலையை, அந்த டீசல் இருக்க வரைக்கும். அப்போ வந்து அந்த விலைக்கும் பக்கத்தில் வரணும். ப்ரொடக்ஷனே காஸ்ட் ஜாஸ்தியாகுது. தென் எக்ஸ்ட்ராக்ஷன் கன்வர்ஷன் எல்லாம் வரும்போது the cost is very high. ஓகே வருண், ஸோ இந்த மாதிரியான புது புது கண்டுபிடிப்புகள் வந்து கேட்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எப்படிதான் இதெல்லாம் யோசிக்கிறாங்களோ, எப்படிதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி புதுசாக கண்டுபிடிச்சு அதை அக்செப்ட் ஆகி ஒரு கண்ட்ரிக்கோ இல்லை அது வந்து ஒரு சிஸ்டமாவோ மாறும்போது நிறைய வேலை வாய்ப்பு கூட ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீல்ட்லேயே வந்துட்டு அதிகமாக வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ இது ஒரு வகையில வந்து ஒரு பாசிட்டிவான முயற்சியில எடுத்துட்டு போயிட்டு இருந்தாலும் கூட இன்னொரு பிளஸ் நமக்கு கூட இருந்துட்டு இருக்கு. பிகாஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு. சோ அதையும் தீர்க்கிற ஒரு விஷயமாவே இத பார்க்கலாம் இல்லையா? கிரேட். நீங்க வேலைன்னு சொன்னா நம்மளோட வேலையெல்லாம் இப்போ வண்டியை சார்ந்து தான் இருக்கு. அதெல்லாம் ஒரு காலத்துல நின்றுச்சு அப்படின்னா நம்மளோட வேலையே ஓடாது இல்லையா? அப்படி பேசிக் லெவல்ல பார்த்தா கூட இந்த விஷயத்தை பத்தி நம்மளுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம எந்த நிலைமையில இருக்கு இந்த மாதிரி ரிசர்ச்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க சொல்ற மாதிரி இன்னும் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்க வேண்டிய இருக்கு. ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்து கேட்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க புதிய எஃப்எம் இனிய வாய் என்று. வெல்கம் பேக் புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சி எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு பயோடீசல் டே. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் டீசல் எப்படி வருது அப்படின்னு கேட்டாலே நம்மளாம் முழிக்க ஆரம்பிச்சிருவோம். எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் அது ஏதோ மிடில் ஈஸ்ட் பக்கத்துலேருந்து வருதுப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் நாள் வருது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருக்க 2க்கும் அதிகப்பட்ட வண்டிலாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் எழும்பும். பட் பயோடீசல்னு ஒன்று இருக்குது, அதுதான் ஆல்டர்னேட்டிவ். அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிஜமாவே இது வரைக்கும் அவ்வளவா தெரியாத விஷயங்கள்லாம், நம்மளுக்கு அவ்வளோ அறிமுகம் இல்லாத விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு நம்ம கெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எஸ், நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபியூவல்ல டிபெண்ட் பண்ணி இருக்கு, பேஸ் பண்ணிருக்கு, அதோட பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ்ல இருந்து ஒரு நாளும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸா இருக்கும் கண்டிப்பா. சோ அதை பத்தி நம்மளும் ஒரு இந்தியாவை இந்தியாக்கான விஷயம் இல்ல அது அவங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம தள்ளி போடுறதை விட்டுட்டு ஒரு காமன் மேனா நமக்கும் அதுக்கான உரிமை இருக்கு, அதுக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற உரிமையோட நிறைய டவுட்ஸ் இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் பற்றி பேசுனீங்க. இப்போ யூசேஜ் பற்றி சொன்னீங்க, எப்படி நம்ம நார்மலான வெஹிக்கலில் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொன்னீங்க. இப்போ இந்த ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு டவுட் வருது. ஸோ இந்திய அளவில் இல்லை உலக அளவில் இந்த உற்பத்தி ஆகட்டும் இல்லை பயன்பாடாக இருக்கட்டும் எந்த அளவில் இருக்குது அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்குது அதை சொல்லிடுங்க. இந்தியாவில் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பயோடீசல் ஆர் பயோஃபியல்ங்கிறது வந்து வெஜிடபிள் ஆயிலிருந்து எடுத்தது. அது இந்தியாவுக்கு ஒத்து வராது. அதனால் அமெரிக்கா, யூரோப், சில ஏஷியன் கண்ட்ரிஸ் இங்கெல்லாம் வந்து ரொம்ப காலமாக பண்ணிகிட்ருக்காங்க. நூற்றுக்கணக்கான கம்பெனிஸ் தே மேக் வேஸ்ட் குக்கிங் ஆயில் கம்பெனிஸ் இருக்குது, நிறைய இந்தியாவிலே இருக்குது. இப்போ கடந்த ஒரு 10 வருஷமாக தான் இதனுடைய முயற்சிகள்லாம் எடுத்து ஜட்ரோஃபா, பொங்கேமியா, வேஸ்ட் குக்கிங் ஆயில் இதெல்லாம் வச்சு சில கம்பெனிஸ் இருக்குது. கவர்மெண்ட்டே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி ரயில்வே எல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. ட்ரெயின்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். சில ட்ரெயினில் வந்து இட் இஸ் ரன் ஆன் பயோடீசல்னு போட்டிருக்கோம். ஓகே, அது வந்து மோஸ்ட்லி ஃப்ரம் ஜட்ரோஃபா. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இன் ஃபரிதாபாத் R&D சென்டர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஜட்ரோஃபாலையும் பண்ணியிருக்காங்க, ஆல்கேலையும் பண்ணுறாங்க. அதனால் கம்பெனிஸ் இனிமேல் தான் வரணும். இதுக்கு வந்து தனியாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சார் டவுட்டாக வருது. இதுக்கான தனி அமைச்சகம் இருக்கா, தனித்துறை இருக்கா, இல்லை இதுக்காக ஒரு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் வந்து இது வருதா அப்படின்னு சொல்லுங்கள் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தளவு மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதுதான் மேஜர் ஃபண்டிங். அதில் நிறைய பிரிவுகள் இருக்குது. UGC, TBT, DST, DRDO, CSIR, MNRE. அதில் MNREங்கிறத வந்து ரினியூவபிள் எனர்ஜியை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறது. ஓகே, MNRE மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. ஓகே ஓகே. அவங்க இப்போ மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ணது பயோ எனர்ஜி அண்ட் பயோகேஸ், விண்ட் எனர்ஜி அந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, பயோகேஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா பயோகேஸ் ஆல்ரெடி வில்லேஜஸ்லாம் இருக்குது. இப்போ தான் வந்து ஆல்கேக்கும் அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மினிஸ்ட்ரி ஆல்ரெடி ஃபண்டிங் பண்ணிகிட்ருக்கு. அது மாதிரி DBT, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் CSIR, DRDO, UGC இது மாதிரி ஃபண்டிங் ஏஜென்சிஸ் நிறைய இருக்குது நமக்கு. ஓகே, இவங்களுக்காக அவங்க ஃபண்ட் பண்ணி அவங்க வந்து ரிசர்ச்சை கால் ஃபார் பண்ணி ரிசர்ச்சர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா, இன்ஸ்டியூட்ஸுங்களுக்கு, யூனிவர்சிட்டிஸ்,
ப்ரைவேட் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸு கூட ஃபண்ட் பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்து மானிட்டரிங் கமிட்டி, ப்ராஜெக்ட் அட்வைசரி கமிட்டி, கோர் கமிட்டியெல்லாம் ஏற்படுத்தி அவங்களுடைய மானிட்டரிங்கில் வந்து இப்போ ஓரளவுக்கு ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு ரிசர்ச் போயிட்டுருக்கு. இப்போ தான் அதனுடைய முடிவுகள் அதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணி ஒரு டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரியோடைய கோஆப்ரேஷன் வேணும். அதுதான் லேக்கிங். ஸோ கவர்மெண்ட் என்ன தான் வந்து புஷ் பண்ணால் கூட ஃபைனலி இண்டஸ்ட்ரி லெவலில் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி தான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகே, லார்ஜ் ஸ்கேல் அவங்களுக்கு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அவங்களுக்கு தான் ஃபண்டு நிறையா இருக்குது. அண்ட் தே நோ ஹவு டு டேக் இட் டு லார்ஜ் ஸ்கேல். ஓகே, அகாடமிக் ஒரு லெவல் தான் போக முடியும். ஸோ அந்த கேப் பிட்வீன் அகாடமி அண்ட் இண்டஸ்ட்ரி அதை பிரிட்ஜ் பண்ணுறது தான் வந்து மேஜர் சேலஞ்ச். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க இதோட யூசேஜ் வந்து காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால யூசேஜ் இன்னும் காமன் மேனுக்கு வரல அப்படின்றது. நீங்கள் ட்ரெயின்ஸ்க்கு வந்து இப்போதைக்கு ட்ரெயின்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வேறு என்ன மாதிரியான விஷயங்களுக்கு இப்போதைக்கு இந்த ரிசர்ச் மூலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த பயோ சொன்ன கர்நாடகா கவர்மெண்ட் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து 2000 2500 பஸ்ஸஸ், டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு வந்து பயோடீசல் அப்புறம் பொங்காமியா அது மாதிரி சீட்ஸ் எல்லாம் நான் சொன்னேன் ஆயிரக்கணக்கான வில்லேஜில் அடாப்ட் பண்ணி போன கவர்மெண்ட்டே பண்ணிச்சு. கர்நாடகா டெவலப்மெண்ட் பயோஃபியூல் டெவலப்மெண்ட் போர்டு அவங்க வந்து ஆக்டிவாக 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. அது தவிர மற்ற ஸ்டேட்டில் அவ்வளவு தூரம் அதை பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் கர்நாடகா இஸ் லீடிங். ஒரு விஷயத்தை பற்றி ப்ராப்பரான ஃபேக்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸோட வந்து நம்ம சொல்கிறப்ப யார் காதுலையும் போய் விழுறதில்ல. பட் ஒரே ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஏற்பட்டுருச்சு, அது வந்து கொஞ்ச நாள் வந்து அதை பற்றி பேசுகிறாங்கன்ற பட்சத்தில் அதை வச்சு வந்து மக்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு பேசிக்கான ஹியூமன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ப்ளஸ் வந்து பயோடீசல் அந்த பயோ அப்படின்ற டேர்ம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால மேபி கொஞ்சம் படித்தவங்க இல்லை நிறைய தெரிஞ்சவங்க இந்த விஷயத்தை ரிலேட்டடாக தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த மூலிகை பெட்ரோல் இருக்கு இல்லையா, அந்த ராமர் பிள்ளை கண்டுபிடிச்சதா சொல்லப்படுற இந்த மூலிகை பெட்ரோலுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்ற டவுட் எழும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கு மூலிகை பெட்ரோலுடைய டெக்னாலஜி என்னென்ன அவரை மீட் பண்ணதில்லை, அதை பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியாது. அது தட் லுக்ஸ் லைக் எ மேஜிக் ஃபார் மீ. பட் எந்த கண்டுபிடிப்புமே முதல்ல வரும்போது பல எதிர்ப்புகள் தான். நீங்கள் பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கண்டுபிடிப்புமே முதல்ல ஏற்றுக்கவே மாட்டாங்க. போக போக அது வந்து ஒரு அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு வந்துடும். அப்படி தான் எல்லா கண்டுபிடிப்புமே. அதனால் புது கண்டுபிடிப்புகளை வந்து நம்ம ஏளனம் பண்ணக்கூடாது. எங்கே பிரச்சனை வருதுன்னா ரீஇன்வென்டிங் வீல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனை. அது நம்ம ஊரில் நிறைய நடக்குது. ஃபண்டிங்கெல்லாம் வந்து திருப்பி நான் அதையே பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. வீல் கண்டுபிடிச்சா உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய கண்டுபிடிப்பு வீல். திருப்பி நான் வீல் கண்டுபிடிச்சி பார்க்குறேன்னு ஒருத்தர் ஆரம்பித்ததுக்கு பணம் கொடுன்னா அது ரீஇன்வென்டிங் வீலுங்கிறது நம்ம ஊரில் நிறைய நடக்குது. வேஸ்டிங் மணி. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இப்போ அந்த மானிட்டரிங் கமிட்டி இதெல்லாம் இருந்து ஒரு கைடன்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கிறதுனால அது குறைஞ்சிட்டு வருது. இண்டஸ்ட்ரியோடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஃபோக்கஸ் அதிகமாக வரும். அண்ட் இண்டஸ்ட்ரியை கான்ஃபிடெண்ட்டாக வந்து நம்ம கூட ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் தேவை. வெளிநாட்டிலிருந்து நம்ம டெக்னாலஜி வாங்க வேண்டாம், நம்ம ஊர்லேயே சீப்பர் டெக்னாலஜி இருக்குது. ஏன்னா மங்கள்யான்னு ஒரு உதாரணம் 450 கோடியில் பண்ணிட்டாங்க. ஒரு கம்மியான செலவு. ஏன்னா நம்மளுடைய டெக்னாலஜி நம்முடைய மென்டாலிட்டி எல்லாமே வந்து பெரிய விஷயங்களை குறைஞ்ச விலையில் பண்ணுறது தான். நம்மளுடைய வாழ்க்கை முறை அந்த மாதிரி தான். அதனால் இந்தியன் முறை தான் பெஸ்ட்டு ஃபார் இந்தியா. ஓகே, கிரேட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயோடீசல் டே அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லப்போனால் இதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு கூட சொல்லலாம் சார். இன்ஃபேக்ட் இதை பற்றி நாங்கள் கேள்விப்படுற சில டேர்ம்ஸ்லாம் எங்கள் லைஃப்பில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. பட் அந்த புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் வந்து உங்களை கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் நீங்கள் வந்து சொல்கிற பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் லெவலுக்கு ஒரு பீப்புள் கிட்ட பேசுகிற மாதிரி சொல்லாமல் ஒரு சின்ன பசங்களுக்கு அதை வந்து பேசிக் லெவலில் வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிற மோட்டிவில் வந்து எங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்னும் நிறைய இதை பற்றி பேச வேண்டியிருக்குன்னு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுலாம் தெரியுது இல்லையா? கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, புதுசாக கண்டுபிடிக்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. கண்டுபிடிக்கிறாங்க நிறைய விஷயங்கள், அதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸை முதல்ல நம்ம பார்க்கணும். இருக்கிற விஷயங்கள் எக்ஸிஸ்டிங்காக இருக்குது, இது எதுக்கு புதுசாக அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டு இருக்கிற விஷயத்தில் என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது, இதில் புதுசாக இன்வெர்ட் பண்ணக்கூடிய விஷயத்தில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருந்துச்சு அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் ஒரு இந்தியாவோட இல்லை ஒரு உலகத்தோட இல்லை ஒரு நாட்டோட ஒரு வளர்ச்சிக்கே வந்து இது உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வரும் நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது உங்கள் புதிகம் எஃப்எம்மின் இனியவை என்று.
வெல்கம் பேக். காலை வணக்கம். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சி எல்லாருமே தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம். எந்த விஷயமே வந்து இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் கூட குறையாம வந்து சாரஸ்யமாக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் ராஜி. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம்? பயோடீசல் பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சாச்சு. அண்ட் என்னதான் வந்து இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட்டாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கிற எக்ஸிஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றத விட அது ஒரு வேளை கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் முழிச்சுட்டு உட்காந்துருக்க கூடாது இல்லையா? ஸோ அதுக்கு இப்போவே வந்து அதுக்கான ஆல்டர்னேட் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பயன்படுத்திக்கிட்டும் இருந்தார் கண்டிப்பா நல்லது. ஸ்கவுட்ஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்சிசிக்கு பேரலா ஸ்கவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட மோட்டோவே பாத்தீங்கன்னா பி ப்ரிப்பேர்ட் அப்படி தான். எதுக்குமே முன்னே கொஞ்சம் தயாரா இருக்கணும் அப்படிங்கிற சொல்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. பட் இனிமே பாத்தீங்கன்னா ஸ்கவுட்ஸ் லெவலுக்குலாம் பேசுறோம். முதல்ல நம்மள தமிழ் மொழி பத்தி நம்மளுக்கு எல்லா விஷயமா தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு நிரஞ்சன் பாரதி. இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறாரு அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம சங்ககால இயக்கங்களை, அதாவது சீவக சிந்தாமணிலே வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கதை அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கும் இல்லையா, அதை பத்தி மட்டும் பேசாம சைட் பை சைட் பேரலாக நம்மளோட லைஃப் ஸ்டைல், தமிழர்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அவங்களோட உடை, அவங்களோட பேச்சு, மொழி எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் நம்மளுக்கே தெரியாமல் இப்போ வரைக்கும் கேள்வியே படையாத நிறைய விஷயங்கள்லாம் கூட சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேண்டசின்னு சொல்ல அதுக்கு கண்டென்ட்டாக என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மயில் வடிவில் ஒரு மானூர்த்தி வந்து இறங்குதான் காத்துல இருந்து கீழே. அதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப கிராஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு இல்லையா? கண்டிப்பா. இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு கிரியேட்டிவா இருக்கிறோம் அப்படின்னா வந்து அந்த காலத்துல அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சொல்லி இருந்திருக்காங்க. ஒரு கவிதையா இருக்கட்டும், இந்த அளவுக்கு நம்மளால கற்பனை பண்ண முடியுமா அப்படின்ட்டு. பிகாஸ் ஒரு மனுஷங்க அப்படின்னா 2 கண்ணு இருக்கணும், ஒரு மூக்கு இருக்கணும், ஒரு வாய் இருக்கணும் அப்படின்ட்டு. பட் கற்பனைக்கு அப்பால் போயிட்டு இதை இப்படி எல்லாம் மாத்தி போட்டா என்ன மாதிரி கிரீச்சர் வந்து உருவாகும் அப்படின்றதெல்லாம் வந்து அப்பயே கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லா வித்தியாசமான கிரீச்சர்ஸ்லாம் வந்து அப்பயே வந்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த கிரியேட்டிவிட்டி வந்து எந்த அளவுக்கு அப்போ இருந்திருக்கு அப்படின்றத யோசிச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நம்ம இப்பெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஒரே காரணம் வந்து நம்ம அதை படிக்கல அப்படிங்கிறதுனால தான். ஆனா நம்ம அந்த தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த நிரஞ்சன் பாரதி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா படிச்சு நம்மளுக்கு எடுத்து சொல்றதுக்காக தான் வந்திருக்காரு. வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். சச்சந்தனுடைய உத்தரவுக்கு இணங்க தச்சன் என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு மகிழ் பொறியை வந்து உருவாக்கி அரசன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. சச்சந்தன் பார்த்தாரு. தன்னுடைய மனைவி விஜயை கூப்பிட்டார். இந்த பாருமா, நான் வந்து உனக்கு இந்த மகிழ் பொறியை வந்து எப்படி இயக்கணும் அப்படின்னு கற்று தருவேன். நீ தான் சமயம் வரும்போது ரொம்ப பத்திரமாக இந்த மகிழ் பொறியை இயக்கி காட்டில் போய் நீ தங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த இடத்துல திருத்தக்க தேவர் சச்சந்தன் எப்படி தன்னுடைய மனைவி விஜய்க்கு வந்து அந்த மகிழ் பொறியை இயக்க கற்றுக் கொடுத்தார் என்பதை அற்புதமான பாடல் வரிகள் மூலமா நமக்காக சொல்றாரு. அந்த பாடல் வரிகளை இப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். பண் தவழ் விரலின் பாவை பொறிவலம் திரிப்ப பொங்கி விண்தவழ் மேகம் பொழுது விண்ணிடை பறக்கும் வெய்ய புண்தவழ் வேல்கண் பாவை பொறியிடம் திரிப்பத் தோகை கண்டவர் மருள விழுந்து கால் குவி திருக்குமன்றே. ரொம்ப அற்புதமான பாடல்ல. இந்த முதல் வரியை பார்த்தீங்கன்னா பண் தவழ் விரலின் பாவைன்னு எழுதுறாரு திருத்தக்க தேவர். இந்த வரிக்கு என்ன பொருள்? பண் என்றால் இசை. இந்த விஜயை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப மென்மையான ஒரு பெண். எல்லா பெண்களையும் போலவே மென்மையான விரல்கள் அந்த பெண்ணுக்கு. அந்த பெண் மென்மையான நரம்புகளை கொண்ட யாழை வந்து மீட்டுவாங்க. யாழ் என்பது ஒரு பழமையான இசைக்கருவி, எல்லாரும் அறிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மென்மையான விரல்களை அந்த பெண் கொண்டிருக்கிறதுனால அந்த பெண்ணால வலிமையான ரொம்ப கடினமான ஒரு பொருளை வந்து கையாள முடியாது. அதனால அந்த பெண் தொட்ட உடனே அந்த விமானம் வந்து இயங்கணும். அதற்காக ஒரு மெல்லிய பொத்தானை கொண்டு அந்த வான ஊர்தியை வந்து இந்த தச்சன் வடிவமைத்திருக்கிறார். இதுதான் அந்த முதல் வரியில நாம பார்க்கக்கூடிய அந்த சூட்சுமம். சச்சந்தன் மென்மையான விரல்களை கொண்ட தன்னுடைய மனைவி விஜயை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, இதை பார்த்துக்கமா, இதுதான் இந்த வான ஊர்தி. வலப்பக்கம் வந்து ஒரு இறக்கை இருக்கும், இடப்பக்கம் இடது இறக்கை இருக்கும். நீ என்ன செய்யணும் அப்படின்னா, வலது பக்கம் இருக்கிற அந்த இறக்கை மேல ஒரு மெல்லிய பொத்தான் இருக்கும். அது நீ வெறும்னு அப்படியே தொட்டா போதும், இந்த வான ஊர்தி பறக்கும். நீ கீழே இறங்கணும் அப்படின்னு நினைத்த அப்படின்னா இடப்பக்கமாக இருக்கிற அந்த இறக்கையில இன்னொரு பொத்தானை நீ அமுத்தணும். அதை அழுத்திய பிறகு இந்த மகிழ் பொறியானது மெல்ல மெல்ல கீழிறங்கும் அப்படின்னு சொல்லித்தராரு. இதைவிட ஒரு எளிமையான ஒரு வான ஊர்தி இருக்க முடியுமா? ரொம்ப எளிமையான ஒரு விதிமுறைகளோட தன்னுடைய மனைவி விஜயை, அவள் ஒரு பெண், மென்மையானவள், இதை மனத்தில் வைத்து எவ்வளவு அழகா அந்த தச்சன் வந்து இந்த மயில் பொறியை வந்து வடிவமைச்சிருக்கால. நம்ம ஆளுங்களை வந்து அடிச்சுக்கிறதுக்கு வந்து யாருமே கிடையாதுங்க. சச்சந்தன் தனக்கு வந்து இந்த விமானத்தை எப்படி இயக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்த பிறகு விஜய்க்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த விமானத்தை ஓட்டி பழகணும் அப்படின்னு. அவள் என்ன செய்கிறாள் அப்படின்னா,
தன்னுடைய அரண்மனைக்கு அருகில் இருக்கக்கூடிய சோலைகளுக்கு போய் இந்த விமானத்தை வந்து ஓட்டி பழகிறாள். ரொம்ப எளிமையான ஒரு விதிமுறைகளை கொண்ட ஒரு விமானம் இல்லையா அது? என்ன ஒரு கைவிரலை வந்து அந்த பொத்தான் மேலே வைத்தா போதும், அந்த விமானம் பறக்கும், அப்புறம் கீழிறங்கிவிடும். இந்த கணத்தை வந்து, இந்த தருணத்தை வந்து திருத்தக்க தேவர் ரொம்ப அற்புதமாக தன்னுடைய பாடல் வரிகள் மூலமாக எப்படி விஜயை வந்து இதை ஓட்டி பழகுகிறாள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாடல் வரிகளை இப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஆடியல் மாமையில் ஊர்தியை அவ்வழி, மாடமும் காவும் அடுத்து ஓர் சில நாள் செல, பாடலின் மேல் மேல் பயப்பயத்தான் துறந்து ஓட முறுக்கி உணர்ந்தாள். இந்த பாடல் வரிகளை கேட்கும் போது தத்ரூபமாக நம்மளுடைய கண்ணு முன்னாடி விஜய் எப்படி அந்த வான ஊர்தியை வந்து இயக்கி பழகினாள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுதில்ல. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்கூட்டியே பெரிதாக தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படி இவ்வளவு புதுமையான, நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு புதுமையை வந்து முயற்சி செய்தார்கள் என்பதை வந்து பார்க்கும்போது ரொம்பவே வியப்பாகவும் பிரமிப்பாகவும் இருக்கு. இப்போ வந்து நம்ம வெப்சைட்கான டைம் வந்தாச்சு. இன்னைக்கு என்ன வெப்சைட் எடுத்துருக்கோம்? இன்னைக்கு நம்மளோட டாபிக் சம்மந்தப்பட்டது தான். மணிமாறன் பெட்ரோல் பற்றி சொல்லிட்டாரு. திருப்பி நான் பயோடீசல்கே வரப்போறேன். biodieseltechnologiesindia.com அப்படிங்கிறது வெப்சைட்டோட பேர். ரொம்ப பெருசு அப்படிங்கிறனால ஸ்பெல்லிங் தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். biodieseltechnologiesindia.com அப்படிங்கிற ஸ்பெல்லிங் biodieseltechnologiesindia.com அப்படிங்கிறது இந்த வெப்சைட்டோட பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் நிறைய இது சம்மந்தப்பட்ட பயோஃபியூல் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இங்கே பிளான்ட் இருக்கு, அங்கே பிளான்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. நிஜமாவே அவர் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நம்ம அங்கே இங்கேன்னு படிச்சிருந்தா கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். பட் ஆஸ் அ ஹோல் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பயோஃபியூலுக்காக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, மெயினாக பயோடீசலுக்காக என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது எந்த லெவலில் இருக்கு, டே டு டே வந்து ஒரு ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விஷயம் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து இந்த துறையில் ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் அது மட்டும் இல்லாமல் பயோடீசல்லாம் என்னன்னு பேசிக்லேருந்தே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். biodieseltechnologiesindia.com அப்படிங்கிற வெப்சைட்டோட பேர். அண்ட் வந்து இந்த மாதிரியான புது ஃபீல்டெல்லாம் வந்து நமக்கு தெரிய வரும்போது இன்னொரு விஷயம் வந்து நமக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. 12th எக்ஸாம்லாம் வந்து ஆரம்பிச்சாச்சு. அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கலாம், என்ன கரியர், நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து பயங்கரமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெர்செப்ஷன் இருக்கும், இன்ஜினியரிங், டாக்டர் இல்லனா ஆர்ட்ஸ் மிஞ்சி போலாம். இன்ஜினியரிங்ல ஸ்பெசிஃபிக் ஃபீல்ட். எஸ், ஒரு 3-4 கேட்டகரிஸ் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அதுதான் போகணும், அதுதான் வந்து வேலை வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரியான புது ஃபீல்ட் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டபக்குன்னு வந்து அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வந்து கிராப் பண்ணிட்டு ஈஸியா அந்த ஃபீல்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா வேலை வாய்ப்பு ஈஸியா கிடைக்கும். பிகாஸ் ஒரு புது ஃபீல்டு வருது, இன்ட்ரோடியூஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அதை பத்தின நாலேஜ் எல்லாருக்கும் இருக்காது. ஸோ முதல்ல நம்ம முந்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா வந்து ஜாப் கிடைச்சிடும். எக்ஸாக்ட்லி. ஸோ கண்டிப்பா இந்த ஃபீல்டை பத்தி தெரிஞ்சிருக்கவங்களுக்கு இந்த ஒரு பெர்செப்ஷனும் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த ஃபீல்ட்ல என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, ஃபியூச்சர்ல என்ன மாதிரி ஸ்கோப் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கும். இது மட்டும் இல்லாம இது ஏற்கனவே ஃபுல்லா டெவலப் ஆன ஃபீல்டுல டெவலப் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கறனால நீங்க சொல்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். நம்மளா 20 இயர்ஸ் முன்னாடி யோசிச்சு பார்த்துருப்போமா, தண்ணி கேன் போடுறவங்க நம்மளுக்கு தேவைப்படுவாங்க அப்படின்னு. ஸோ கால மாற்றத்தில் எதெல்லாம் வந்து முக்கியமாகுதோ அதுக்கு உண்டான படிப்பை வந்து நம்ம படிச்சுட்டே போயிட்டு இருக்கணும். இன்ஃபேக்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறைய படிப்புலாம் இருக்கு. இவ்வளோ இன்ஃபோஸை கொட்டிட்டே இருக்கீங்களே, அல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் எனவே இவ்வளோ இன்ஃபோஸ்லாம் கொட்டுறோம்ல, இதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பயோடீசல் டே அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான டே தான். நம்ம இனிய வேண்டிய நிகழ்ச்சியிலே பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக அதை பற்றி வந்து பேசினதில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு எங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் அடிக்க உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் அனுப்புங்க. நீங்கள் ஒரு டெக் கெட்டராக இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு ஆன்லைனில் என்னால் போக முடியல அப்படின்னு நீங்கள் வருத்தப்படவே வேணாம். கண்டிப்பாக உங்களுடைய கடிதங்களை கூட நாங்கள் வந்து அப்படியே ரசிச்சு பார்த்து நாங்கள் வந்து திருத்திப்போம். நிறைய விஷயங்கள், இந்த மாதிரியான கருத்துக்கள் என்ன இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய கடிதங்களை நீங்கள் அனுப்பலாம். இல்லை அந்த டால் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி ரொம்ப சிம்பிளாக உங்களோட ஃபீட்பேக்ஸை பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இத்தனை வழிகள் சொல்லிட்டோம். பட் ஒரு வழி இப்படி இருக்குது எக்ஸிட், அதில் நாங்கள் போகிறோம். ஏன்னா நாளைக்கு திருப்பி நிறைய விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு. புதிய FM ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருந்தீங்க இனியவை என்று வித் வருண் அண்ட் ராஜி.